அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில இந்த ஸ்கின் அலர்ஜி, ம். அர்டிகேரியா போல பிரச்சனை பத்தி பார்க்கலாம். இது வர்றதுக்கு என்ன ரீசன்? அத மாத்திரம் இன்னைக்கு தெளிவா நம்ம மக்களுக்கு சொல்லலாம். கண்டிப்பாங்க. பொதுவா இந்த அர்டிகேரியா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அர்டிகேரியல் ரேஷஸ் அப்படிம்பாங்க. இந்த அர்டிகேரியல் ரேஷஸ்ல ஃபர்ஸ்ட் இது வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சில பொருட்கள் இருக்கு. ஃபுட் அலர்ஜி. சிலருக்கு பாருங்க, ஒரு விதமான உணவு முறைகள், முக்கியமா பூமிக்கு அடியில விளையறது நம்ம சாப்பிடுறோம் அப்படின்போது அர்டிகேரியல் ரேஷஸ் வரும். ஒரு சிலருக்கு நான்வெஜ், முக்கியமா சிக்கன் சாப்பிடுறோம் அப்படின்போது அர்டிகேரியல் ரேஷஸ் வரும். எதனால வருது? சிக்கனுடைய, அதாவது கோழியினுடைய எச்சங்கள் அந்த ஃபுட்ல லைட்டா கொஞ்சோண்டு கண்டாமினேட் ஆயிருந்தா கூட அர்டிகேரியல் ரேஷஸ் அப்படின்றது வரது. சிலருக்கு எக் சாப்பிட்டா கூட எக் சாப்பிட்டாலும் அர்டிகேரியல் ரேஷஸ் வரும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ரீசனே கிடையாது. நாங்க சும்மா ஜுரம், தலைவலி அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போனோங்க. சில மெடிசன் குடுத்தாங்க. அந்த மெடிசன்னால அலர்ஜி, அதனால அர்டிகேரியல் ரேஷஸ் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு இல்ல கலரிங் ஃபுட், கலரிங் ஃபுட், கெமிக்கல்ஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம டின்டு ஃபுட், இந்த மாதிரி ஜங்க் ஃபுட், இந்த மாதிரி ஒரு சிலது ஒத்துக்காம வர்றது உண்டு. மேக்சிமம் நிறைய வர்றது பூமிக்கு அடியில விளையிறது நான்வெஜ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் பாருங்க, எதுவுமே சாப்பிடலைங்க, நாங்க நார்மல் டே டு டே ஃபுட் தான் சாப்பிடுறோம், ஆனா திடீர்னு அர்டிகேரியா வந்துச்சு அப்படிம்பாங்க. அது எதனால அப்படின்னா, பாடியில டாக்ஸின்ஸ் ரொம்ப கண்டாமினேட் ஆகிறது ஒண்ணு, அதிகப்படியான பாடி ஹீட் ஒண்ணு. புரியுதுங்களா? இது ரெண்டும் தான். வெளியே பாத்தீங்கன்னா உடம்புல அதிகப்படியான உஷ்ணம் இருக்கு. அந்த உஷ்ணம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. உஷ்ணம் தணிக்கப்படல. அதனால ரேஷஸ் வர்றது உண்டு. இன்னொன்னு டாக்ஸின்ஸ் வெளிய போல. நம்ம மோஷன் ஃப்ரீயா போல. ஒரு 2, 3 நாளே ஃப்ரீயா போல. அதனால. ஒரு சிலர் வெளிய போயிட்டு வருவாங்க. அந்த அவுட் சைட் ஃபுட். இப்படி சொல்லிட்டே போலாம். இந்த மாரி அர்டிகேரியல் ரேஷஸ் இருக்கு அப்படின்னா, அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா? சாலிடா ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஒரு சிலருக்கு பாருங்க 3 வருஷம் தொடர்ந்து தொடர்ந்து ஆன் அண்ட் ஆஃப் வரும். 8 வருஷம் வரும். அத கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியுமா? தாராளமா பாத்தீங்கன்னா, இந்த ஆயுஷ் சிஸ்டம்ல கியூர் பண்ண முடியும். அப்படின்றது தான் உண்மை. அதாவது இந்த அர்டிகேரியா அப்படின்னா சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா, திடீர்னு ஒரு அலர்ஜி ரேஷஸ், ஒரு எறும்பு கடிச்சா போல ரெட்டிஷா செவந்து காணப்படும், அரிப்பு இருக்கும். இது பாடி ஃபுல் எங்க வேணா வரலாம். அடுத்தது சிலருக்கு அப்படியே ரெட்டா கோடா அப்படியே நீளமா இருக்கும். இதுவும் உடல்ல எங்க வேணா, இது ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம, வயது வித்தியாசம் இல்லாம வரக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வருடக்கணக்குல கஷ்டப்படுறேன்னு சொல்லுவாங்க. சிலர் மாத கணக்குல, சிலர் 2, 3 வருடங்களா கூட இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம் பேசிக்லி அப்படின்னு பார்த்தோம்னா, 2 விஷயம்தான். ஒண்ணு இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்றோம். இன்னொன்னு பிளட் பியூரிஃபிகேஷன். அதாவது டாக்ஸின்ஸ் வெளியேற அந்த உடல் சுத்தப்படுத்தக்கூடிய ட்ரீட்மெண்ட். இதுதான் அடிப்படை எல்லா நோய்க்கும் பேசிக்கா நம்ம செய்ய வேண்டிய அடுத்து. இந்த அர்டிகேரியாவுக்கு இதுதான். அப்போ அது நம்ம இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இது இல்லாம அவங்களுக்கு வீட்டுல இருந்து என்னென்ன அவங்க செய்யலாம் அப்படிங்கிற போது பாத்தீங்கன்னா, சும்மா கஸ்தூரி மஞ்சள், வேப்பில அரைச்சி தேய்ச்சி இன்னைக்கு குளிக்கலாம். நாளைக்கு வெறும் சோத்துக்கத்தாழை ஜெல் எடுத்து அதை தேய்ச்சி ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணி குளிக்கலாம். டெய்லி தேங்காய் எண்ணெய் எத்தனை முறை வேணா அப்ளை பண்ணிக்கலாம். அது இல்லாம நம்ம கொடுக்குறோம் ஆயில், மெடிக்கேட்டட் ஆயில், அதையும் அப்ளை பண்ண சொல்றோம். இது இல்லாம ஜென்ரலா ஸ்கின் அப்படின்னாலே நீங்க ஆலிவ் ஆயில் உள்ளுக்கும் சாப்பிடலாம், மேலுக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஆலிவ் ஆயிலுக்கு அந்த ஒரு தன்மை உண்டு. இது போல நம்ம விஷயங்கள். இது இல்லாம தண்ணி முதல்ல கரெக்டா குடிக்கணும், கரெக்டா குளிக்கணும். இது இல்லாம அவங்களுக்கு பாத்திங் பவுடர் நம்ம கொடுக்குறோம். இந்த அர்டிகேரியாவுக்காக பாத்திங் பவுடர், அதை தேய்ச்சி குளிக்கும் போது அவங்களுக்கு இந்த அலர்ஜி எல்லாம் கம்மியாக்கும். ரெண்டாவது, இப்ப இந்த சம்மர் இருக்கு இல்லைங்களா, சிலருக்கு ரொம்ப வேர்வை வந்துட்டே இருக்கும், வேர்வை ஸ்மெல் இருக்கும். இதுக்குன்னு தனியா பாத்திங் பவுடர் இருக்கு. அதை தேய்ச்சி குளிக்கும் போது அவங்களுக்கு அந்த வேர்வை ஸ்மெல் போயிடும். இன்னைக்கு குளிச்சா இன்னைக்கே அந்த பிரச்சனை போயிடும், ஸ்மெல் வராது. அந்த அளவுக்கு இந்த குளியல் சூரணம், இந்த பாத்திங் பவுடர் வேர்வைக்குன்னு தனியா இருக்கு. அந்த காம்பினேஷன் அவ்வளோ அழகா ரிசல்ட் கிடைக்குது. அதனால இதெல்லாம் தான் அவங்க பயன்படுத்துறோம். அப்ப ஸ்கின் கேர்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்கின்னுக்கு தண்ணிங்கிறது ரொம்ப அவசியம். அப்ப நம்ம பல வகையான பழங்கள், நீர்ச்சத்துள்ள உணவுகள் இதெல்லாம் நம்ம சாப்பிட சொல்றோம்.
அப்படியே அவங்க கடைபிடிக்கும் போது எத்தனை ஆண்டுகளாக இருந்தாலும் அது குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் அதுல முக்கியமா மலச்சிக்கலும் இருக்கான்னு நம்ம கேட்கணும். சிலர் வந்து ஓப்பனா இருக்குன்னு சொல்லுவாங்க, சிலர் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்லயே அவங்களுக்கு மோஷன் ஃப்ரீயா போயிடணும். அப்போ ட்ரீட்மெண்ட் மெடிசன்லயும் அது இன்க்ளூட் ஆகும், டயட்லயும் அது இன்க்ளூட் ஆகும். ஃபைபர் ரிச் ஃபுட். இப்ப அதனாலதான் சொல்லுவாங்க மாசத்துல ஒரு 2 நாள் கடுக்காய் பொடி எடுங்க அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க. வெந்தயம் எடுங்க, உடம்புக்கு குளிர்ச்சி. வெள்ளரிக்காய் எடுங்க, நன்னாரி சர்பத் எடுங்க, தண்ணியில வெட்டி வேர் போட்டு குடிங்க, சீரகம் போட்டு குடிங்க, மஞ்சள் தண்ணி எல்லாமே நம்ம சமையல் ரூம்லயே இருக்கு. அதை நம்ம கரெக்டா பயன்படுத்தினா இது போன்ற உபாதைகள் இருந்து மீண்டும் வெளியே வரலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.